வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சுன்னு பார்ப்போம். வாங்க லாஸ்ட் ட்ரேடிங் டே என்ன நடந்துச்சு, ஸோ அடுத்த ட்ரேடிங் டே என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் டே பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நடந்த அந்த கேண்டில்ஸ்க்கும் உள்ளே முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு கேப் டவுனில் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு முடியும் போது புல்லிஷில் முடிஞ்சது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ட்ரம்ப்போடைய அந்த ரேட் கட்னால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் புல்லிஷ் தான் இருந்துச்சு. பட் கேண்டில்ஸ் மேலேயும் கீழேயும் அந்த விக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகும், லோவை பிரேக் பண்ணால் கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லோவை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ இந்த ரேஞ்சும் பிரேக் பண்ணால் நம்ம போகலாம். பட் இருந்தாலும் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த நாள் பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. பட் பேரிஷ் கேண்டில்ஸாக அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ரேஞ்ச் மேலே இருக்கிற இந்த ரேஞ்ச் அடுத்த ரெஃபரன்ஸை நம்ம பயன்படுத்தணும். அதை தாண்டி சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சும் தாண்டி அடுத்து இதையும் பிரேக் பண்ணி மேலே போகலாம். ரொம்ப முக்கியமாக ட்ரம்ப் அந்த டேரிஃபெல்லாம் ஒரு 90 நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறதாகவும் சில நியூஸஸ் வந்திருக்கு. அதனால் குளோபல் மார்க்கெட்டில் அது ஒரு நல்ல ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. அதனால் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும் பொழுதே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிமோன்னு தோணுது. ஏன்னா சிங்கப்பூர் நிஃப்டி எல்லாமே இன்னைக்கு ட்ரேட் ஆகும்பொழுது நல்லா பாயிண்ட்ஸ் 800 பள்ளிகள் பக்கம் போயிருந்தது. பட் கன்னியூ ஆகுமான்னு தெரில. அப்படி ஆனிச்சு அப்படின்னா டைரெக்டாக கேப் அப்பில் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகலாம். அல்லது இந்த ரேஞ்சிலேருந்தும் மேலே போய் இதை டெஸ்ட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணும்பொழுது அடுத்த லெவல் போகலாம். டைரெக்டாக மேலே போகணும் அல்லது இந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு தோணுது. அது கூட இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து மேலே, இல்லை அப்படின்னா திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே கீழே வந்துடும். அதனால் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் இந்த 2 ரேஞ்சு மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரேஞ்சு, கீழே பிரேக் பண்ணால் அடுத்து இந்த ரேஞ்சு. ஸோ கீழே ஒவ்வொரு ரேஞ்சிலையுமே சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அல்லது அந்த 2 ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அடுத்த ரேஞ்சு போகலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் சிபேரில் பாருங்கள் லோயர் வேல்யூ நேரோ சிபேர் வந்துருக்கு. அதாவது நியூட்ரல் அந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ சிபேருக்கு மேலே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். சிபேருக்கு மேலே கேன்சலுக்கு ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்ததுன்னா R1 இந்த R2 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த R1ஐயும் தாண்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா ப்ரீவியஸ் டேவோடைய R1 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சஸ் எல்லாமே முக்கியமாக செக் பண்ணி பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சிபேருக்கும் கீழே ஓப்பன் ஆனால் செல் பண்ண வேண்டாம். S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப இந்த R2 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. இது R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வரலாம். அதனால் இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் அதே போல் தான். ஸோ ப்ரீவியஸ் டேவோடைய ஹை அண்டு லோ முக்கியமான ரேஞ்சு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதை தான். ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ளே லோவை பிரேக் பண்ணதுன்னா இது சப்போர்ட் லெவலாக இருந்துகிட்ருக்கு. இங்கேருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணால் தான் அடுத்து இந்த ரேஞ்ச். அதனால் ஒவ்வொரு ரேஞ்சிலும் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். 1 ஹவரில் சிம்பிளாக எந்தெந்த ரேஞ்ச் முக்கியமான ரேஞ்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டைரெக்டாக இந்த ரேஞ்ச் போயிட்டு சப்போர்ட் எடுத்து இது மேலே போகணும், இல்லை ரிஜெக்டான இதுக்குள்ளே வரணும். டைரெக்டாக இதுக்குள்ளே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். ரிஜெக்டான அடுத்த ரேஞ்சு, இதையும் பிரேக் பண்ணது அடுத்த ரேஞ்சு. ஸோ ஒவ்வொரு ரேஞ்சிலையும் சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அடுத்த முடிவை நம்ம பார்க்கணும். ஸோ லோயர் வேல்யூ சிபேர் பேரிஷு. ஸோ இங்கேயும் ஒரு நியூட்ரலில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நிஃப்டி போலவே இங்கேயும் சிபேருக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் R1 போகலாம். R1 தாண்டதுன்னா R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர். இதை சிபிஆருக்கும் கீழே வந்தால் செல் பண்ண வேண்டாம். ஸோ சிபிஆருக்கும் கீழேருந்து S1 வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பையை சொல்ல முடிவு பண்ணணும். அங்கேருந்து S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் மேலே போகலாம். S1 கீழே பிரேக் பண்ணுன்னா திரும்ப S2 வரைக்கும் போகும். சரி தான். ஸோ நாளைக்கு ஒரு அப்சைடு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இருக்குமா அப்படிங்கிறத இந்த ரேஞ்செல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சொந்த முடிவு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.